பயப்படுற அளவுக்கு அப்டின்னா, ஏன் ஒருத்தவங்களுக்கு நார்மலாவே எதுக்கு பயம் வரும் அப்டின்னா, அவங்களோட கருத்து வந்து அங்க சரியா தெரிவிக்கப்படாத பொழுது. ஏன்னா, இப்ப நீங்க எதிர்க்கிறதுக்கு நம்ம 1000 காரணம், 1000 டேட்டா நம்ம வச்சிருக்கோம். ஆனா, ஆதரிக்கிறதுக்குன்னு அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா என் குழந்தை ஆசைப்படுது. ஆசைப்படுதுன்னா நம்ம கத்துக் குடுக்கலாம். உங்களுடைய ஒரு எண்ணம்லாம் என்ன இருக்குன்னா, இப்ப நீங்க எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுவீங்க? ஒரு ஹிந்தி பேசுற ஒரு மனிதர் கூட நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க? இப்ப நீங்க வேலை தேடி வெளிமாநிலங்களுக்கு போறீங்க அப்படின்னா, அவங்க கூட நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்கன்னா, இப்ப அவங்க வந்து எங்க கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்றாங்களோ, அதே மாரி தான் நாங்களும் போய் அங்க கம்யூனிகேட் பண்ண போறோம். ஹிந்திக்கு நீ வந்து சரியான ஒரு லிட்டரேச்சர் கூட இல்லாத ஒரு மொழிய, எப்படிப்பட்ட பழமையான ஒரு மொழிக்கு பதிலா வச்சு அழிக்கணுங்கிற உங்க தாட் ப்ராசஸ் எங்களுக்கு கிடையாது. எங்களால ஒரு மொழிய அழிக்கிற அந்த மாதிரியான ஒரு மரபு எங்ககிட்ட கிடையாது. ஆனா நீங்க அப்படிலாம் நீங்க டிசைட் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் அந்த கிராமப்புறத்துல எல்லாம் அந்த பாடல்லாம் பாடுவோம்ல. "ஒண்ணாம் ம். படி எடுத்து ஒர ஓரமா" அந்த மாரிலாம் பாடல் பாடுவோம். அதெல்லாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல இருந்து இந்த கருப்புசாமியையும், பேச்சியம்மனையும் நம்ம எடுத்துட்டோம். இந்த மொழி அழிஞ்சுட்டு இத எடுத்துட்டோம்னா, அந்த நாகரிகமும், அந்த பண்பாடும், அந்த உணர்வும் எங்க போகும்? அது பரவட்டும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் திருமேனி. இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் திருமதி ராஜராஜேஸ்வரி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். தோழர் வணக்கம். வணக்கம், வணக்கம். இப்போ இந்த நீயா நானா சர்ச்சை வந்து இன்னும் ஓய்ந்தபாடில்லை. தொடர்ச்சியா இன்னும் 4 நாட்களாக வந்து பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நீங்க இந்த நீயா நானா ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. மும்மொழி கொள்கை தொடர்பான அந்த நீயா நானாவுல. உண்மையில அங்க என்னதான் நடந்துச்சு? முதல்ல நீங்க அங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? உங்களுக்கு எப்படியான அந்த வாய்ப்பு கிடைச்சது? நான் வந்து என்னோட இன்ஸ்டா பேஜ்ல ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். மும்மொழி கொள்கையை ஏன் எதிர்க்கணும்? அதோட நீட் என்ன? இப்போதைக்கு ஏன் நமக்கு வந்து மும்மொழி கொள்கை வேண்டாம்? அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன். அத பார்த்துட்டு தான் எனக்கு இன்ஸ்டா மூலியமா தான் கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி "நீங்க பேசுறீங்களா?" அப்படின்னு கேட்டாங்க. ஓகே நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். மார்னிங்கே போயிட்டோம். நைட் வரைக்கும் ஷூட்டிங் நடந்துச்சு. நல்லா தான் போணுச்சு. ஆனா ஏன் வந்து போடல? அழுத்தம்னு சொல்றாங்க. பட் ஆனா ஏன் போடலன்னு தெரியல. ஏன்னா, நாங்க போன வீக்லேருந்து அந்த வீக்கும் போடல. அதுக்கு அடுத்த வீக்கும் போடல. இந்த வீக்கும் இன்னும் ப்ரமோ எதுவும் ரிலீஸ் ஆகல. சோ ஏன் போடல? இது இப்போ ஒரு ஹாட் டாபிக் ஆஃப் தமிழ்நாடு தானே! அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எத்தன நாள் ஆச்சு இது கரெக்ட்டா அத ஷூட் பண்ணி? இருக்கும் மார்ச் 1 வீக் அதாவது 3ன்னு நெனைக்கிறேன். மண்டே. ஓகே, ஓகே. ஆம். ஆனா, இப்ப நீங்க சொல்ற மாரியே, மேல இருந்து அதுக்கு அழுத்தம் வர அளவுக்கு வந்து அங்க என்ன மாரியான ஒரு ஹாட் டாக் அங்க நடந்துச்சு? அப்படி என்ன அங்க வந்து ஒரு பெரிய விவாதம் அங்க ஏற்பட்டது? எப்பவுமே நீயா நானா அப்படிங்கிறது ஒரு பெரும் விவாதங்களுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும். ஆனா, அவர்கள் பயப்படுற அளவுக்கு ஒரு பெரிய விவாதம் ஏதாவது நடந்துச்சா? என்ன நடந்துச்சு? பயப்படுற அளவுக்கு அப்டின்னா, ஏன் ஒருத்தவங்களுக்கு நார்மலாவே எதுக்கு பயம் வரும் அப்டின்னா, அவங்களோட கருத்து வந்து அங்க சரியா தெரிவிக்கப்படாத பொழுது. ஏன்னா, இப்ப நீங்க எதிர்க்கிறதுக்கு நம்ம 1000 காரணம், 1000 டேட்டா நம்ம வச்சிருக்கோம். ஆனா, ஆதரிக்கிறதுக்குன்னு அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா என் குழந்தை ஆசைப்படுது. ஆசைப்படுதுன்னா நம்ம கத்துக் குடுக்கலாமே! அதுக்கு நம்ம வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் மாரி வெளியில நெறைய இப்போ என்ன சொன்னாங்க அப்டின்னா, அந்த ஓரியன்டட் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல. நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட தெலுங்கு ஓரியன்டட் ஸ்கூல், ஹிந்தி ஓரியன்டட் ஸ்கூல், மலையாளம் ஓரியன்டட் ஸ்கூல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கு. நம்ம என்ன அதுக்கு முன்னாடி போய் சண்ட போட்டுக்கிட்டா இருக்கோம்? கிடையாதுல்ல. இப்ப நம்ம அத நம்ம வந்து எந்த மொழியையுமே நம்ம வந்து தமிழக அரசு வந்து எதிர்க்கல, இல்ல அது வேணான்னு நம்ம சொல்லல. ஆனா எங்களுடைய பாடத்திட்டத்துல நாங்க சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கிறோம். இந்த அளவு நாங்க இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமா இருக்கிறோம். அது இந்த ஃபார்முலால தானே நாங்க இருக்கிறோம். ஏன் வந்து அதுக்கப்புறம் தடுக்குறீங்க? அப்படிங்கிற கேள்விக்கான ஒரு திடகாத்திரமான பதில் எது ஆப்போசிட்ல இருந்து வரணும் இல்லையா? அவங்களுடைய ஒரு எண்ணம்லாம் என்ன இருக்குன்னா, இப்ப நீங்க எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுவீங்க? ஒரு ஹிந்தி பேசுற ஒரு மனிதர் கூட நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க? இப்ப நீங்க வேலை தேடி வெளிமாநிலங்களுக்கு போறீங்க அப்படின்னா, அவங்க கூட நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்கன்னா, இப்ப அவங்க வந்து எங்க கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்றாங்களோ, அதே மாரி தான் நாங்களும் போய் அங்க கம்யூனிகேட் பண்ண போறோம். இப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல. வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் தமிழ்ல பேச மாட்றாங்க. தமிழ்லே பேசுங்கன்னு நான் கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நான் ஏன் எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்றேன்னா, தமிழ் வந்து மிக பழமையான ஒரு மொழி. அது எந்த டைம்ல உருவாச்சுன்னு இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத அளவுக்கான மிக பழமையான ஒரு மொழி. ஒரு 6 நாடுகள்ல தேசிய மொழியா இருக்கக்கூடிய நாடுகள்ல இருக்கக்கூடிய அவ்ளோ பெரிய ஒரு மொழிய வந்து நான் கேட்கலாம். எனக்கு அந்த உரிமை இருக்கு. நீங்க வந்து ஏன் வந்து அப்படிப்பட்ட ஒரு மொழி
அப்புறம் ஏன் நீங்க எல்லாம் பேச மாட்டீங்கங்கிற கேக்குற அது அந்த விஷயம் என்கிட்ட இருக்கும் பொழுது, ஆனா நாங்க அப்படி கேட்கல. ஏன்னா எங்களுக்குங்கிற சுயமரியாதை தனியானது. தமிழ்நாட்டுக்கும், தமிழ் மொழிக்குமான சுயமரியாதைங்கிறது அது எதற்கும் ஈடுகட்ட முடியாதது. அதனால நாங்க கேட்கல. எங்களோட சுயமரியாதை எப்படிப்பட்டது அப்படின்னா, உங்க மொழிய வந்து நாங்க வந்து வளர விடாம ஆக்கல. இப்ப இந்தியாவுல தமிழ் மொழி பழமையான மொழிதான். ஆனா நம்ம எந்த மொழியாவது போய் அழிச்சிருக்கோம்னு வரலாறு இருக்கா? கிடையாது. எந்த மொழியும் அழிச்சு இங்க தமிழ் வளர்ந்ததா? வரலாறு கிடையாது. நம்ம எந்த சரித்திரம் மொழியும் கிடையாது. போய் அழிக்கிறதுக்கு முற்படல. கிடையாது. அப்படி ஒரு வரலாறே கிடையாது. எந்த மொழியும் வந்து நீங்க தமிழ் படிக்கணும்னு நம்ம என்னைக்காவது கட்டாயப்படுத்தியிருக்கோமா யாரையாவது? நான் கிடையாது. 6 நாடுகள்ல வந்து தேசிய மொழிகளா இருக்கு. எல்லாரும் பயன்படுத்துறாங்க. என் தம்பி சிங்கப்பூர்ல இருந்து வரும்போது, இந்த வலிக்கு போடுற மருந்து ஒண்ணு வாங்கிட்டு வந்தான். அதுல கண்டிப்பா, வந்து கண்டிப்பா. பயன்படுத்தும் ம். முறை அப்படிங்கிறதுல தமிழ்ல அவங்க விளக்கியிருக்காங்க. இப்ப நம்ம ஊரு ஸ்டேட் பேங்க்ல நீங்க வந்து நம்ம ஊர்ல போய் நீங்க ஸ்டேட் பேங்க்ல அந்த ஒரு புக் குடுப்பாங்கல்ல, புக்லெட். அத எடுத்து ம். பார்த்தீங்கன்னா, வெறும் ஆங்கிலமும், ஹிந்தியும் மட்டும் இருக்கு. ஆமா. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? நீ எந்த அளவுக்கு எங்க புரியுது, கிட்ட புரியுது. வந்து திணிக்கிற இந்த மொழிய. அதாவது ஹிந்திக்கு நீ வந்து சரியான ஒரு லிட்டரேச்சர் கூட இல்லாத ஒரு மொழிய, எப்படிப்பட்ட பழமையான ஒரு மொழிக்கு பதிலா வச்சு அழிக்கணுங்கிற உங்க தாட் ப்ராசஸ் எங்களுக்கு கிடையாது. எங்களால ஒரு மொழிய அழிக்கிற அந்த மாதிரியான ஒரு மரபு எங்ககிட்ட கிடையாது. ஆனா நீங்க அத பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ஒப்பீனியனா இருந்துச்சு. அதனால அவங்களால அத பேச முடியலங்கிறது தான் உண்மை. இப்ப உங்களுக்குமே அங்க இன்னொருத்தருக்கும் எதிர் தரப்புல பேசின ஒருத்தருக்கும் ஒரு பெரிய ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டுச்சு. அதனால வந்து கோபிநாத்தே வந்து கொஞ்ச நேரம் வந்து வெளிய போயிட்டாரு அப்படின்னுலாம் கேள்விப்பட்டோம். அங்க என்ன நடந்துச்சு? இல்ல அப்படிலாம் இல்ல. அதனாலலாம் அவரு வெளியில போல. ஆக்சுவலி இந்த வெளியில போற மொமெண்ட்லாம் நடக்கவே இல்ல. அது எப்படின்னா, அவருக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவர் வந்து கோபி சார் வந்து ரொம்ப நடுநிலையா நடத்தணும்னு நெனச்சாரு. அரசியல் உள்ள வரக்கூடாது. மனிதர்கள் உணர்வு சார்ந்த கேள்விகளா தான் இருக்கணும். அதாவது அரசியல் இல்லாம பொதுவா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, மீடியாக்களும் இல்லது வந்து அரசியல் கட்சி சார்ந்தவர்களுடைய கருத்துக்களுமே மீண்டும் மீண்டும் ஒலிச்சிட்டு இருக்கு. எனக்கு வந்து ஒரு சாதாரணமான ஒரு மானிடர், அதாவது தமிழ்நாட்டுல காமன் இருக்கக்கூடிய மேன். ஒரு மனிதர். ஒரு ஒரு காமன் மேனோட காமன் மேனோட வாய்ஸ் வந்து எனக்கு வேணும். அவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கறத ரொம்ப எதார்த்தமா கொண்டு வரதுக்கு அவர் முயற்சி பண்ணாரு. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது, அவங்களோட ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட வந்து அரசியல் பேச மாட்டேன்னு அவங்க முழுக்க முழுக்க அரசியலே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது வேற விஷயம். அவர் அந்த மாரி ஒரு கேள்விய கேட்கும்போது, அவங்க சரியான பதில் சொல்லல. அப்ப ஏன் வேணும்? ஏன் மும்மொழி கொள்கை வேணும் அப்படின்னு கேட்கும்போது, அ அவரு அவர் ஆக்சுவலி என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை இப்போ எனக்கு இருக்குன்னா தோழர், அவங்க வந்து கேட்கிற கேள்வியில மடைமாற்றி இப்போ ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா, இதுதான் பேசுனாங்கன்னு நம்ம சொல்ல முடியுதுல்ல. இப்ப நீங்களும் நானும் ஒரு உரையாடுறோம்னா, நானும் திருமேனியும் இந்த இத பற்றி ஒரு உரையாற்றணும்னு என்னால வெளியில போய் சொல்ல முடியும். ஆனா அவங்க பேசுனத நம்ம சொல்லவே முடியாது. மடைமாற்றி அவங்க வந்து அத எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்கங்கிறது தான் உண்மை. சோ அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவரு என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒரு சில மொழிகள்லாம் வந்து சின்ன சின்ன மொழிகளா, அதாவது அது அந்த ஒரு பெரிய ஒரு இலக்கியம் இல்லாம, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிறு சிறு மொழிகள்லாம் அது அழியதான் செய்யுன்ற மாதிரி. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா அழியதான் செய்யுன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரு சொன்னாரு. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, அ அப்படிலாம் நீங்க டிசைட் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் அந்த கிராமப்புறத்துல எல்லாம் அந்த பாடல்லாம் பாடுவோம்ல. "ஒண்ணாம் ம். படி எடுத்து ஓரமா" அந்த மாரிலாம் பாடல் பாடுவோம். அதெல்லாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல இருந்து இந்த கருப்புசாமியையும், பேச்சியம்மனையும் நம்ம எடுத்துட்டோம். இந்த மொழி அழிஞ்சுட்டு இத எடுத்துட்டோம்னா, அந்த நாகரிகமும், அந்த பண்பாடும், அந்த உணர்வும் எங்க போகும்? அது காணாமலே போயிடும்ல. சோ அதனால நான் என்ன சொன்னேன் அப்டின்னா, நீங்க வந்து ஒரு அ ப ஒரு மொழி வளரல, இல்ல அந்த மொழிக்கு மிகப்பெரிய ஒரு தன்மை இல்லங்கிறதுக்காக அத அழியட்டும் அப்டின்னு விடுறது வந்து சரியானது கிடையாது. அப்படி நம்ம விட முடியாது அப்டிங்கிற மாதிரியான கருத்துக்கள இல்ல. நாங்க இது சொன்னோனே வந்து இது வந்து அவர்களுடைய கருத்தா நம்ம வந்து பார்க்க முடியாது. அவர்களை யார் வந்து ஆட்டுவிக்கிறார்களோ அவர்களுடைய கருத்தாக வந்து தான் வந்து பார்க்கணும். காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட வந்து சுதந்திரம் அடைந்த போது, இந்தியாவில் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட மொழிகள் இருந்த நிலைமையில, ஒரு கொஞ்சம் காலம் கழிச்சு பார்க்கும்போது, அந்த 1500 மொழிகள் அப்படிங்கிறது வெகுவாகவே குறைந்து விட்டது. நெறைய மொழிகள வந்து அட்டவணையிலிருந்தே தூக்கிட்டாங்க. இத்தனை மொழி இருக்குது அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல இருந்தே தூக்கிட்டாங்க பல மொழிகள. அப்படியாகத்தான் ஆமா அவர்கள் தோழர். இவ்வளவு நாளா அப்படியாகத்தான் இருக்கிறது அவங்களுடைய இல்ல போக்கு. அப்ப ஏன்னா அதைய ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களோட அத ஃபாலோ பண்ணிட்டு வர இவங்களும் அப்ப அப்படிதான் இருப்பாங்க. அதுல நம்ம எந்த ஒரு அ வேரியேஷனும் நம்ம அதுல பார்க்க முடியாது. ஆ அதனாலதான் அவங்களால ஒரு கருத்த முற்று பெறலன்றேன் நான். ஒரு கருத்துங்கிறது ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஒரு பதில், ஒரு குறைஞ்சபட்ச நியாயமான பதில கூட சொல்ல முடியலங்கன்னா, அங்க உடைஞ்சு தான் போகும். அது ஒண்ணு. ஒரு சில ஃபேக்ட்ஸ் அவங்க தப்பா சொல்லும் பொழுது,
தொகுப்பாளரே வந்து அத நிறுத்தி, நீங்க அப்படி வந்து ஃபேக்ட் செக் பண்ணி அது ராங்ன்னு சொன்னதா இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம் அந்த பெண் ஒரு ஹிந்தி ரொம்ப வருஷமா சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா அந்த பொண்ண ஹிந்தி படிக்கிற வைக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ண அந்த நேரம் இருக்கு இல்லையா? அந்த நேரத்தை வச்சு அவரு என்ன சொன்னாருன்னா, இந்த நேரத்துல அவ அவளோட சப்ஜெக்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தான்னா, அவ இந்த நேரம் ஒரு டாக்டர் ஆயிருப்பா. அவளுக்கு டாக்டர் ஆகணுங்கிறது தான் எய்ம். ஆனா இன்னைக்கு அவ அத ஹிந்தியில போட்டு இப்ப அவளால ஒரு கோர்வையா ஒரு மொழி பேச முடியல. அதாவது ஹிந்தி மொழி அவளால பேச முடியல. ஃபுல்லா முடிச்சுட்டா. மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குற அளவுக்கு படிச்சிருக்கா. ஆனா அவளால பேசறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகல அப்படிங்கும் பொழுது, இப்ப அந்த அதுவும் பண்ண முடியல. அவளால டாக்டரும் ஆக முடியல. அப்படின்னு அவங்களோட இது வந்து ஒரு பெரிய விஷயம் தோழர். இது வந்து எப்படின்னா, அப்ப இவ்ளோ வருஷம் படிச்சு, அதுல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண ஒரு பொண்ணால, உங்களால ஒரு ஹிந்தி மொழிய சரளமா பேச முடியல. அப்ப யாரால பேச முடியுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஹிந்தி கம்யூனிட்டில போய் வொர்க் பண்றாங்க இல்லையா? இங்க இருந்து வேலைக்கு போயி, அங்க போய் வொர்க் பண்றவங்களால ஈஸியா பேசி அந்த மொழிய கத்துக்க முடியுது. அதாவது ஒரு வழக்கு மொழியா அது இருக்கும்போது, எந்த மொழியுமே நம்ம கத்துக்க முடியும். அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான். அத இவ்வளவு மிகைப்படுத்தி, அது ஒரு கொள்கையா கொண்டு வரணும் வேணாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்தா இருந்துச்சு. எதுக்கு அத ஒரு கொள்கையா கொண்டு வரணும்? வேணும்னா படிச்சுக்கிறேன். சரி, இப்ப முன்மொழி கொள்கைன்னு நான் எடுக்கிறேன். நான் ஹிந்தி படிக்கிறேன். எனக்கு வந்து கேரளால வேலை கிடைக்குதுன்னா, நான் அங்க போய் மலையாளம் தானே கத்துக்க முடியும். இல்ல, நான் மும்மொழி கொள்கைய படிச்சேன். இப்ப நீங்க எல்லாரும் ஹிந்தி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கேரளா இருக்கிற மக்கள நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியுமா? இது வந்து ரொம்ப முட்டாள்தனமான ஒரு போக்கா தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால நாங்க அதற்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவே டிஃபெண்ட் பண்ணோம். நாங்க வந்து எதிர்க்கல. எங்களுக்கு மொழி வந்து எந்த மொழினாலும் கத்துக்க தயாராக இருக்கிறோம். ஆனா நீங்க வந்து இத ஹிந்தியோடைய முகமா தான் காட்டுறீங்க. அது மட்டும் இல்லாம சமஸ்கிருதத்த நீங்க உள்நுழைக்கிறதுக்காக ஹிந்திய முன்னிறுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள நாங்க அங்க வச்சோம் தோழர். ரொம்ப அருமை. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. நன்றி.